வணக்கம். ஒரு செய்தி பல கோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நிகழ்ச்சியுடன் பேசுவதற்காக பூ நண்பர்கள் அமைப்பை சார்ந்த வழக்கறிஞர் திரு வெற்றிச்செல்வன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். புயல் பார்க்குறோம். 3 புயல்கள் பல்வேறு நாடுகளில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவை பொறுத்தளவுக்கு தெத்வா புயல். குறிப்பிட்ட புயல் வலுவிழந்துருச்சு. ஆனால் மழை இந்த அளவுக்கு பேஞ்சிட்டே இருக்குங்கிறது தான் மிக முக்கியமாக இருக்குது. என்ன காரணம் சார் இது? பொதுவாக ஒரு புயல் நம்ம கரையை கடந்துருச்சு, லேண்ட்ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது டிஸ்பர்ஸ் ஆகி போயிடுச்சுங்கிற ஒரு அர்த்தம். ஆனால் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது உங்களுக்கு ஸ்ரீலங்கா எங்கே சார்ந்து போனதுக்கு பின்பாகவும் கூட அது ஒரு சைக்ளோனான நிலைமையிலிருந்து வலுவிழந்தாலும் அது இன்னும் டீப் டிப்ரெஷனாக இருக்குது. ஓகே. ஸோ ஒரு புயல் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கான இன்சிடென்ட்ஸ் என்ன, கடலுடைய வெப்பத்தன்மை அது 26.2 டிகிரி செல்சியஸில் இருக்கணும். ஸோ அதுக்கு அதிகமாக டெம்பரேச்சரில் இப்போ நம்ம பே ஆஃப் பெங்கால் இருக்கிறது காரணத்தினால ஃபஸ்ட்டு கன்னி சூடான ஆவியாகும் இல்லையா, அப்போ அந்த ஆவி மேலே போகுது. இப்போ இந்த நீராவியை மேலேருந்து ஒரு அழுத்தம் ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் உருவாகின்ற போது அது ஒரு அழுத்தத்தின் காரணமாக அது ஒரு சுழற்சியாக அது மாறுது, ஒரு காற்று சுழற்சி மண்டலமாக மாறுது. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாய்ச்சர்ஸ் அதிகமாக சேர அது மேகக்கூட்டங்களாக மாறுது. இதைத்தான் நம்ம ஒரு டிப்ரெஷன் சொல்கிறோம். அந்த டிப்ரெஷன்லேருந்து டீப் டிப்ரெஷன், தென் சைக்ளோன், அப்புறம் சூப்பர் சைக்ளோன். அப்படி எந்த அளவுக்கு அது வலு கூடிக்கிட்டே போதோ அதுக்கேற்ற மாதிரி தன்மைக்கேற்ற மாதிரி நம்ம வகைப்படுத்தி வச்சுருக்கோம். இப்போ அது சைக்ளோன் அப்படிங்கிற தன்மையிலேருந்து கொஞ்சம் வலுவிலேருந்து டீப் டிப்ரெஷன் மோடுக்கு போயிருக்கு. ஸோ அது கம்ப்ளீட்டாக டிஸ்பர்ஸ் ஆகி போகிற அளவுக்கு இன்னும் இல்லை. அதனால இன்னும் டீப் டிப்ரெஷனாக இருக்குது. டீப் டிப்ரெஷனாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அதிகமான மழைப்பொழிவை கொண்டு வரும். அதுவே சைக்ளோனாக இருந்துச்சு அப்படின்னா அதிகமான காற்றை நமக்கு கொண்டு வந்திருக்கும். ஸோ இப்போ சைக்ளோனாக இல்லாமல் அது டீப் டிப்ரெஷனாக இருக்கிறதுனால தொடர்ச்சியாக மழைப்பொழிவு அப்படிங்கிறது நிகழ்ந்து கொண்டு இருக்கு. அதுக்கு கால நேரங்கள் ஏதாவது இருக்குது? அப்படி ஏதாவது நம்ம கணிக்க முடியுமா? ஒரு புயல் வலுவிழந்ததுக்கு பிறகாக இத்தனை நாட்கள் அந்த ப்ராசஸில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேக்வேர்டாக போய் அதுக்கப்புறம் அது வலுவிழக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? சமீப காலத்தில் புயலினுடைய தன்மை அப்படிங்கிறதுனா, இது நாள் வரைக்கும் நம்ம புயல் குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே உடச்சிருச்சு. அது அந்த அம்பன் புயல்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்குன்ட்டு அந்த புயலினுடைய தன்மை இருக்குங்களா, அதாவது பே ஆஃப் பெங்காலில் உருவாகி அது இந்திய நிலப்பரப்பை கடந்து அரேபியன் சீயில் போய் அதற்கப்புறமா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் வரைக்கும் அது போகுது. இந்த தன்மை இருக்கு இல்லைங்களா, இது புயலினுடைய புதிய தன்மையாக இருக்குது. வழக்கமாக லேண்ட்ஃபால் ஆயிடுச்சுன்னா அது நிலத்தை தொட்டதுக்கு பின்பாக அது வலுவிழந்து போய்விடும். நிலப்பகுதியிலும் வரக்கூடியது பார்த்திங்கன்னா அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சூறாவளிகளில் தான் நம்ம இப்படி சொல்லுவாங்க, டொரண்டோ அப்படின்னு நமக்கு அது வகைப்படுத்துவாங்க. ஆனால் சைக்ளோன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதானது. அப்போ என்ன ஆயிருக்குன்னா, இந்த இன்டென்சிட்டி ஆஃப் சைக்ளோன்ஸ் அப்படிங்கிறது சமீப காலத்தில் ரொம்ப விரதம் மாறி இருக்குது. அப்போ இதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, காலநிலை மாற்றத்தினுடைய குளோபல் வார்மிங்கினுடைய இது ஒரு காரணம். அப்போ புயலினுடைய தன்மை அப்படிங்கிறது மாறிட்டு இருக்குது. அது இன்டென்சிட்டி, அந்த புயலுடைய தன்மை, அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி இதுவே மாறி இருக்குது. அப்போ என்னென்னா, நீங்கள் புயலை இனிமேல் கணிக்க முடியாது. அது இவ்வளோ காலகட்டம் தான் இருக்கும், இவ்வளோ காலகட்டத்தில் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இருக்குல்ல, அந்த கரெக்ட் ப்ரெடிக்ஷன் சொல்வதற்கான தன்மைகள் அப்போது இப்போ பாசிபிலிட்டிஸில். ஏன் அப்படின்னா புயலுடைய தன்மை மாறிட்டு. அப்போ இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவியல் புரிதலை நாம் ரீட்ரைவ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. டீப் டிப்ரெஷனில் போகுது. சென்னைக்கு 50 கிலோமீட்டர் தொலைவில் பல மணி நேரங்களும் அப்படியே நிலை கொண்டக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. ஏன் ஒரே இடத்துல நிற்குது? அப்போது அதுக்கான காரணங்கிறது அது என்ன நம்ம அப்புறம் சயின்டிஃபிக்காக புரிஞ்சுக்கணும். அதாவது இயற்கையோட அமைப்பில் பார்த்தீங்கன்னா 3 விதமான சுழற்சி அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நமக்கு காற்று, நீர், வெப்பம், இது 3மே வேறு பகுதியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது. அதனுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அது எப்படி ஒவ்வொரு அமைப்பு ஒவ்வொரு இதில் இன்டெகிரேட் பண்ணுதோ, இன்ட்ராக்ட் பண்ணுதோ, அதன் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? அப்போது கடலினுடைய நீரோட்டம், காற்றினுடைய ஓட்டம், வெப்பத்தன்மை, இது 3ம் சேர்ந்து தான் ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் உருவாகுது. அப்போ அந்த இடத்துல இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா டைஃபோல் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, எம்ஓஜின்னு சொல்லுவாங்க, லானினா அமைப்பு முறை, இது எல்லாம் சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு முறையை உருவாகுது. இது எல்லாமே காற்று சுழற்சி மண்டலங்கள், நீர் சுழற்சி மண்டலங்கள், இதெல்லாம் சேர்தான். இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் எந்த அளவுக்குன்னா, கடலுடைய வெப்பம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதை பொறுத்து, அங்கே இருக்கக்கூடிய காற்று வரத்தை பொறுத்து இருக்குது, எந்த சைட்லேருந்து நமக்கு காற்று வருது, இதெல்லாம் சேர்ந்து தான் அதோட தன்மையை நிர்ணயிக்குது. அப்போ அந்த தன்மை அப்படியே ஸ்டாக்னட்டாக வச்சுக்கிறதுக்கு அதற்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை அவர் அந்த இடத்துல கடைசி நம்ம எடுத்துக்கலாமா? அப்படி புரிஞ்சுக்கலாமா? அது தேவைப்படுங்கிறது சாதி அந்த இடத்துல இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி அது அப்படி மாறிட்டு இருக்கு. அதாவது என்னென்னா, உங்களுக்கு கடலோட தன்மை மாறிச்சு அப்படின்னா புயலுடைய தன்மை மாறும். காற்றினுடைய தன்மை மாறிச்சுன்னா அது புயலில் பாதிப்பாக உருவாக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதாவது என்ன, இயல்பாக காற்று சுழற்சி மண்டலங்கள் இந்த மாதிரி அதே மாதிரி நீர் சுழற்சி மண்டலங்கள் இயல்பாக இருக்கின்ற போது நமக்கு இந்த மாதிரி டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த அமைப்பு முறை மாறிடுச்சுங்கிறேன்.
காற்று சுழற்சி மண்டலங்களில் மாறி இருக்கு, நமக்கு வந்துட்டு விண்டினுடைய பேட்டர்ன் மாறிட்டு இருக்கு, ஓஷனுடைய சர்க்குலேஷன்ஸ் மாறிட்டு இருக்கு. இதனால் என்ன ஆகுதுன்னா புதிய புதிய இந்த மாதிரி அமைப்புகள் உருவாகின்றன. அப்போ இதனுடைய இயல்புத்தன்மை அப்படிங்கிறது நம்ம கணிப்பது என்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ இந்த புதிய இயல்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி இந்த புதிய வகையான சைக்ளோன்ஸ் வந்து உருவாகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். 3 புயல்கள் உருவாச்சு. ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, அந்த பக்கம் தாய்லாந்து போன்ற நாடுகள், மலேசியா போன்ற நாடுகளில் பாதிப்பு. அந்த புயல்கள் எல்லாமே வந்து வலு விழுந்துருச்சா? இல்லை அதுவும் ஏன்னா ஒரே காலகட்டத்தில் தான் 3 புயல் உருவாச்சு. இதுவே ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு இதுவே ஒரு அரிதான நிகழ்ச்சி. ஒரே இடத்துல வந்து 3 விதமான அமைப்பு இந்த மாதிரி டிப்ரெஷன்ஸ் வந்து உருவாகிறது இருக்குங்களா? பெங்காலில் உருவாகுது 3மே. ஆமாம், அதுவே ரொம்ப வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். பொதுவாக என்னென்னா ஒரு டிப்ரெஷன் உருவாகி அடுத்த டிப்ரெஷன்ஸ் உருவாகுவதற்கு, இந்த மாதிரி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகுவதற்கு ரொம்ப அதிக காலம் எடுத்துக்கும். ஆனால் ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளே அடுத்தடுத்து வரதை நம்ம கடந்த காலம் படுறோம். இப்போ அதையும் தாண்டி பல்வேறு இடங்களில் வந்துட்டு டீப் டிப்ரெஷன்ஸ் அண்ட் சைக்ளோன்ஸ் வந்து உருவாகக்கூடிய ஒரு தன்மையும் பார்க்குறோம். மற்ற 2 இதுமே பொறுத்தவரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து ஓரளவுக்கு வலு இழந்து தான் போயிருக்கு, முற்றிலுமாக வலு இழந்து போயிடுச்சு நம்ம சொல்ல முடியாது. அப்போ என்னென்னா 3 இந்த அமைப்புகளுமே வந்து அங்கங்கே தனித்தனியாக செயல்பட்டு இருக்கு. நமக்கு அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வங்காள விரிகுடாவில் என்ன மாதிரி மாற்றம் நிகழ்ந்துட்டு இருக்கு, ஓஷன் டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு ஆகிட்டு இருக்குங்கிற பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ என்னன்னா ஒரு கடலுடைய டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு மாறி இருக்கு, அங்கே இருக்க ஒரு நில சர்க்குலேஷன் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வைத்துக்கொண்டு தான் மேலும் மேலும் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். ஓகே, நேற்றைய தினம் திங்கட்கிழமை வந்து முழுவதுமே வந்து மழைப்பொழிவை பார்த்தோம். டெல்டா மாவட்டங்களில் அதற்கு முன்பு 2 நாட்கள் இருந்துச்சு. சென்னை மாநகரத்தில் முழுவதுமே மழைப்பொழிவு. கணிக்க முடியாதது அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் மாற்றங்களில் இந்த கணிக்க முடியாததும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கா? ஆமாம். இப்போ டெல்டா பொறுத்த வரைக்கும் என்னென்னா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப மோஸ்ட் வர்னபிள் ஏரியாவாக சொல்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கிளைமேட் ஸ்டுடியோனுடைய ஸ்டடீஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நாகப்பட்டினம் தான் மோஸ்ட் வர்னபிள் டிஸ்ட்ரிக்ட் கிளைமேட் பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். அப்போ என்டையர் டெல்டாவே இந்த பாதிப்புக்குள்ளாக இருக்குது. டெல்டாவில் நிறையா பகுதிகள் வந்துட்டு நீர் மழையினால் அதிகப்படியான மழையினால் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாம் தாண்டி வந்துருக்குன்னா டெல்டாவை வந்து நம்மளால் இன்னும் வந்துட்டு என்ன இந்த மழையினோட வரத்தை ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது தான். அது இன்னும் ரொம்ப ஒரு சிக்கலாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்மளோட ப்ரெடிக்ஷன் ஃபோர்காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து என்னென்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்குது. லோக்கலைஸாக கொடுப்பதற்கான வகையில் நாம் இன்னும் பண்ணல. அங்கங்கே சில அமைப்புகள் இருந்து சில இப்போ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சார்ந்து இருக்கக்கூடிய உழவன் ஆப் மூலமாக சில விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே மழை வரத்தை வந்துட்டு துல்லியமாக இந்த இடங்களில் சொல்கிற அளவுக்கு இன்னும் மேம்பட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அதனுடைய பாதிப்பு அப்போ ஏர்லி ஃபோர்காஸ்டிங்கில் நம்ம வந்து ஃபெயிலியராக இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ இன்னும் டெக்னாலஜி வைஸாக நம்ம இன்னும் அப்டேட் தேவைப்படுது. ஆமாம், இந்தியாவுக்கான கிளைமேட்டிக் மாடல் அப்படிங்கிறது இன்னும் உருவாக்கப்படலை. ஐஐடி புனே வந்து அதை என்ன செஞ்சிட்ருக்காங்க. இன்னும் நம்ம ஒரு ட்ராபிக்கல் ரீஜனில் நீங்கள் வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சவாலான விஷயம். நிறைய ஃபேக்டர்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் அது நம்ம வந்து இப்போ நிலாவுக்கு போகலான்னு நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், மார்ஸ்க்கு போகணுன்னு பேசிகிட்டு இருக்கோம். அந்த விஞ்ஞானத்தை விட நமக்கு மக்கள் சார்பாக இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞானத்தை இந்த அறிவியல் வளர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அலர்ட் கொடுக்கறதுக்கான முக்கியத்துவம் மெயினாக ஃபோர்காஸ்டிங்கை நம்ம இருக்கக்கூடாது. அதாவது என்னென்னா இப்போ தான் மிஷன் மாதம்னு சொல்லிட்டு இந்த வருஷம் தான் அறிவிச்சிருக்காங்க, ஒன்றிய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. இப்போ தான் பஞ்சாயத்து லெவலுக்கு துல்லியமாக சொல்லக்கூடிய அளவுக்கான வெதர் ப்ரெடிக்ட் சிஸ்டத்தை கொண்டு வருவோம், ரேடார் கொண்டு வருவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு 1000 கோடி ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இன்னும் நமக்கு இதுக்கான இதெல்லாம் இன்னும் அறிவியல் வளராமல் தான் இருக்குது. ஓகே, மழை பற்றி பேசும்போது, புயல் பற்றி பேசும்போது பேரிடர்கள் ஏற்படுது. அதில் வந்து பல லட்சம் கோடி அளவுக்கான சேதங்கள் வந்து நம்ம பார்க்குறோம். இதில் வந்து மத்திய அரசு வந்து சரியான அளவில் நம்மளுக்கு ஃபண்டு கொடுக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அது இன்னுமே என்னென்னா ரொம்ப பழைய மெத்தடாலஜி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு பேரிடராக இருக்கட்டும், இந்த மாதிரி சைக்ளோன்ஸ் வெள்ள பாதிப்பு அப்படின்னா 30 வருடத்துக்கு ஒரு வருஷம் வரும் அப்படிங்கிறது ரொம்ப அரிதான ஒரு நிகழ்வு. அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, அதை அசஸ் பண்ணுவாங்க, அதுக்கான நிவாரணம் அப்படின்னு கொடுப்பாங்க, அப்படியான இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு அபோவ் நார்மல் தான் நியூ நார்மல்னு அப்படிங்கிறது மாறிடுச்சு. கடந்த வருடம் 365 நாட்களில் 362 நாளில் வந்து இயற்கை பேரிடர் நிகழ்ந்திருக்கு போன வருஷம். இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் தி டேஸில் வந்துட்டு பேரிடர் நிகழ்ந்திருக்கு. இந்த செப்டம்பர் வரைக்கும் நான் சொல்கிறேன். அப்போ என்னென்னா எவ்ரிடே நம்ம வந்து ஒரு டிசாஸ்டர் எதிர்கொண்டுட்டே இருக்கோம். அப்போ பல டிசாஸ்டர்ஸ் வந்துட்டு இன்னும் நம்ம வந்துட்டு டிசாஸ்டர் ஆக்டின் கீழே வந்து டிசாஸ்டராக நேம் பண்ணல. ஸோ அப்போ என்ன அந்த சட்டத்தை நம்ம வந்து மேம்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. முதல்ல டிசாஸ்டர்னா என்ன அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? எதுலாம் கிளைமேட் சேஞ்ச் இன்டியூஸ் டிசாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது அதுக்கான வெதர் ஆட்ரிபியூட் சயின்ஸ் இருக்குது. அப்போ அதன் அடிப்படையிலிருந்து காலநிலை மாற்றத்தின் காரணமாக இந்த நிகழ்வு வந்து நிகழ்ந்திருக்கு. இப்போ வயநாடு லேண்ட்ஸ்லைட் பொறுத்த வரைக்கும் காலநிலை மாற்றம் அதுக்கு ஒரு முக்கியமான காரணியாக சொல்கிறாங்க. காலநிலை மாற்றம் என்ன சொல்லணும்னா இயல்பாக இருக்கக்கூடிய மழை தன்மையை ரொம்ப அதிகரிக்க செய்யும்.
ஓகே. ஸோ அப்போ என்னன்னா இந்த சயின்ஸை உள்வாங்கி கொண்டு நம்ம பாலிசி அப்படின்னு உருவாக்கப்படணும். நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் நம்ம அப்படி மாற்றிருக்கோமா அப்படின்னா கேட்டால் கிடையாது. இன்றைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பேரங்க அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அந்த அதிகாரம் அப்படிங்கிறது ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது. அப்போ அது மாநில அரசாங்கத்திட்ட இருக்கணும் இல்லையா? இது பேரிடர்னு அறிவித்து இதுக்கு இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, இந்த நஷ்டத்தை நீங்கள் இவ்வளோ பேர் பண்ணுங்க, இந்த நஷ்டத்தை நாங்கள் இவ்வளோ பேர் பண்ணிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் 2 விதமான ஃபண்ட் இருக்கணுங்குது. டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒன்றிய அரசாங்கம் வச்சிருப்பாங்க, மாநில அரசாங்கம் வச்சிருப்பாங்க. 2 விதமான ஃபண்ட் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ மாநில அரசாங்கத்தினுடைய ஃபண்டில் இருந்துட்டு இப்போ இந்த விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பை கொடுத்தவளுக்கு உடனடியாக நிவாரணம் கொடுத்துருக்கணும் இல்லையா? ஆனால் என்ன பிரச்சனைனா அவங்களுக்கான பயிருக்கான காப்பீட்டு அப்படிங்கிறது அவங்க என்ன விலைக்கு பயிர் செய்வதற்காக என்ன செலவு பண்ணாலும் அது மட்டும் கொடுக்குறாங்க. 1000 2000 தான் கொடுக்குறாங்க. அது தாண்டி ஒரு இழப்பு இருக்குல்ல. ஆனால் ஒரு லைவ்லிவுட்டே போகுது, அவங்களோட வாழ்வாதாரம் இழக்கப்படுகிறதுல அதற்கான நஷ்டடுங்கிறதுல. அப்போ இந்த வகையில் நம்மளோட பாலிசிஸ், நம்மளோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது மாற்றி அமைக்க வேண்டும். லாஸ்ட் பார்லிமெண்ட் செஷனில் கூட வந்துட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை அமெண்ட் பண்ணி திருத்தினாங்க. ஆனால் அதில் எல்லா அதிகாரத்தையும் ஒன்றிய அரசுக்கு கொண்டு போகிற மாதிரி திருத்தங்கள் கொண்டு வந்தாங்களே ஒழிய அந்த ரேஷியோலாம் சொல்கிறாங்களா சார்? அப்போது நீங்கள் சொல்லக்கூடியதுலேயே வந்து 75:25, 90:10 அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ அது வந்து எதுவுமே போதுமானதாக இல்லையா? அது போதுமானதாக இல்லை. என்ன காரணம்னா ஒன்றிய அரசு அதுக்கு தெளிவான கைட்லைன்ஸ் கொடுக்கல. எப்படி இந்த டிசாஸ்டரை வந்துட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ண போகிறீங்க, எது டிசாஸ்டர்னு நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க, அதில் டிசாஸ்டருக்கு யாருக்கு எவ்வளோ வந்துட்டு நஷ்டஈடு கொடுக்க போகிறோம் எப்படிங்கிறது யார் முடிவு செய்வாங்க? இல்லைன்னா ஒன்றிய அரசே தான் முடிவு பண்ணுங்கிறாங்க. போன அமெண்ட்மெண்ட்லேயும் அதுக்கான தெளிவான விளக்கம் அந்த அமெண்ட்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிக அதிகாரங்களை ஒன்றிய அரசாங்கம் எடுத்துக்கிட்டாங்க. எங்கள் கமாண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க உருவாக்குறாங்க. தனியாக நாங்கள் ஒரு சென்ட்ரலைஸ் கமிட்டி உருவாக்கணும்னு பேசுகிறாங்களே ஒழிய அது பயங்கர சென்ட்ரலைஸ்டாக கொண்டு போயிருக்காங்க ஒழிய ஒரு ஃபெடரலிசத்தின் கான்செப்டின் அடிப்படையில் மாநில அரசாங்கத்துக்கு இந்த உரிமை கொடுத்து மாநில அரசாங்கத்தும் இவற்றை பேரிடராக அறிவிக்கலாம், இவற்றுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யலாம், அதற்கான ஒன்றிய அரசாங்கத்தோட நிதி பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற வகையில் திருத்தங்கள் கொண்டு தான் சரியான இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் போய் உதவி செய்கிறது இவங்க தானே மாநில. அப்போ உள்ளாட்சி அமைப்புகளும் மாநில அரசாங்கத்துக்கு இதில் கூடுதல் பொறுப்பை கொடுக்கணும், கூடுதல் அதிகாரத்தை கொடுக்கணும். ஆனால் அந்த மாதிரி சட்ட திருத்தங்கள் இல்லை. அதனால பாதிப்படைகிறது மக்கள் தான். 10 ஆண்டுகளாக வந்து ஒரே மாதிரியான அந்த காம்பன்சேஷன் சீலிங் தான் வச்சுருக்காங்க. உயிரிழந்தால் 4 லட்சம், வீடுகள் பாதிக்கப்பட்டால் 1.2 லட்சம். ஆமாம் இது எல்லாமே வந்து என்னென்னா உங்களுக்கு அவர்கள் வந்து ஆய்வு செய்து அதற்கு பின்பாக தான் இதுவுமே தரப்படுகிறது. இப்போ அந்த சட்டத்தில் வந்துட்டு உடனடியாக நிவாரணம் கொடுப்பதற்கான வழிவகைகள் இருக்குது. இம்மிடியேட்டாக வீடு இழந்தவங்களுக்கு டக்குன்னு நீங்கள் வந்துட்டு நிவாரணம் கொடுத்து வீடு கொடுப்பதற்கான அந்த ஷார்ட் டேர்மில் நீ கொடுப்பதற்கான வழிவகை இருக்குது. ஆனால் அது அதிகமாக பயன்படுத்தப்படுவதில்லை. இப்போ அந்த விஷயங்களுமே கூட மாநில அரசாங்கம் அதில் வந்து முடிவெடுக்க முடியாது, ஒன்றிய அரசாங்கம் தான் முடிவெடுக்கிற வகையில் சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, நம்ம அமெரிக்காவோடலாம் ஒப்பிட்டு கட்டுரைகள்லாம் எழுதுகிறாங்க. ஃபெடரல் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சிங்கிறது வந்து எந்த அளவுக்கு தொடர்ச்சியாக இத்தகைய ஒரு டேமேஜஸ் வரும்போது அந்த அமௌண்ட்டை வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. இப்போ மற்ற நாடுகள் ஒப்பிடும்போது நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும்? நீங்கள் சொல்லக்கூட அமெரிக்கனோட அந்த ஃபெடரல் எமர்ஜென்சி ஏஜென்சியை பொறுத்தவரை ஒரு டிசாஸ்டர் காலகட்டத்தில் எல்லா பவர்ஸுமே அவங்களுக்கு வந்துடும். அவங்க வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கமாண்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே, அந்த இது இருக்குது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை, இங்கே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்துருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ரெவன்யூ அதிகாரிகள் தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டையும் வந்து பார்க்குறாங்க. ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து அதில் ஒரு பகுதியாக மட்டும்தான் இருக்குது. ஆனால் உண்மையிலே டிசாஸ்டர் வருகின்ற போது ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் தான் அது பண்ணியிருக்கணும். நம்ம டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ்னு தனியாக ஒரு 1000 பேரை நம்ம இங்கே வச்சிருக்கோம். அவங்க தான் எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு போகிறது ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் தான். அப்போ ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் கெப்பாசிட்டி பில்ட் பண்ணணும். அவங்க தான் இதை எதிர்கொள்வதற்கான வகைகளாக இருக்கணும். அப்போ அதுக்கான ஒரு கமாண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து உருவாக்கணும். ஒரு டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸாக வந்து நம்ம ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டை வந்து உருவாக்கலாம். அதே போல் பேரிடரை வந்துட்டு முன்கூட்டியே எதிர்கொள்வதற்கான விஷயங்கள் இருக்கலாம். அதற்கான முன் தயாரிப்பு நடவடிக்கைகள் எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் சொல்கிறோம்ல, அதை வந்து நம்ம மேம்படுத்த வேண்டியது இருக்குது. அது வந்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தலைமையில் தான் அதுவுமே இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆல்ரெடி கூடுதல் பொறுப்பு இருக்கனால ஒவ்வொரு மாவட்ட அளவில் இந்த மாதிரி பேரிடரை எதிர்கொள்வதற்கான பிரத்யேக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கான தனி டிபார்ட்மெண்ட் உருவாக்கணும். ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம இந்த மாதிரி பிரச்சனை. அப்போ எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் இந்த மாதிரி வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு தனி அமைப்பாக இருக்கணும். இன்றைக்கி அது தனி அமைப்பாக இல்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட ஒரு அங்கமாக இருக்குது. அப்படி இருக்கின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா அது போதுமான அளவுக்கு, ஏன்னா பயங்கரமான வேலைப்பளுவில் இருக்காங்க. எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை பார்க்க முடியும்னா நிச்சயமாக முடியாது. அப்போ ஒரு இடத்துல இதுக்கு தனி அமைப்புகள் உருவாக்கப்படணும். அவங்க வருடந்தோறும் செயல்படுவதன் மூலமாக தான் இதுக்கான தீர்வு இருக்கும். ரெண்டாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் 2 கமிட்டிஸ் இருக்காங்க, சென்ட்ரல் கமிட்டி இருக்காங்க, ஸ்டேட் கமிட்டி இருக்காங்க. அவங்க வருடந்தோறும் கூப்பிடணும். அதுவுமே பொதுவாக நடப்பதில்லை. இறுதியாக ஒரு விஷயம் சார், 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பல்வேறு விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது பண்ணுறாங்களாங்கிறத பெரிய சிக்கலாக இருக்குது.
ஆனால் ஒன்றிய அரசு அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா பவர்ஸ் அவங்க கொண்டு போட்டு தானே பார்க்குறாங்க. சிக்கல் அதுதானே. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஃபெடரலிசத்து தான் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் உள்ளாட்சி அமைப்புகளையும் மாநில அமைப்புகளையும் இதில் மேம்படுத்துவது மூலமாக தான் உடனடியாக மக்களுக்கு நிவாரணம் கிடைக்க முடியும். இந்த விஞ்ஞானத்தை அறிவியலை மேம்படுத்துகின்ற வேலையை ஒன்றிய அரசாங்கம் செய்ய, அதை பகிர்ந்து கொண்ட வேலையை செய்ய வேண்டும். ஸோ அப்படி தான் வந்து ஒரு யூனியன் கவர்மெண்ட் வந்து செயல்பட முடியும். அதுதான் மக்களுக்கு சரியான தீர்வாக இருக்க முடியும். 2 விஷயத்த பேசியிருக்கோம். ஏன் வந்து புயல் வலுவிழந்தாலும் கூட இந்த அளவுக்கு கனமழை, அதே போல் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் என்ன மாதிரியான சிக்கல் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்கோம். அரங்கத்திலிருந்து பல்வேறு விஷயத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.